எனக்கு ஏற்பட்ட ஆபத்துக்கு காரணம் யாருன்னு தெரியும். உங்க ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல. ஏன் சார் இடிக்கிறீங்க? நந்தினி, நீ ஒரு பொண்ணு தானே, உன்னை தானே இடிச்சிட்டு போனா. பேசாம உன் வேலையை பாரு. பாவம் சார், எங்க போறீங்க? டேய் டேய் டேய், என்னடா நினைச்சிட்டு இருக்க ராஸ்கல்? உன் வண்டில ஒரு லேடியை கூட்டி வரல, அப்ப நீ தானடா கவனமா இருந்திருக்கணும். ஏன் வீட்டு பொண்ணை இடிச்சிட்டு நீ அப்படியே சாரி கேட்காம போவ? உன்னை நான் சும்மா விடணுமா? வாடா போலீஸ் ஸ்டேஷனுக்கு. ஹேய் வாடா. என் சட்டை விடு. ஒரு சாரி கூட சொல்லாம போற. நீ இடிச்சதை விட உன் ஆட்டிடியூட் தாண்டா எனக்கு கடுப்பா இருக்கு. ஹேய், என் சட்டை விடுன்னு சொல்றல. இங்க பாரு, நீ இடிச்சதை விட நீ சாரி கேட்காம போனியா? அதான் எனக்கு கடுப்பா இருக்கு. முடியாதுடா. சட்டை விடு. முடியாதுடா. விடுங்க சார். சார் விட்டுருங்க சார், ப்ளீஸ் சார். சொன்னா கேளுங்க. அவர் தெரியும் அடிச்சிட்டார் சார். ப்ளீஸ் சார், அவருக்காக நான் சாரி கேட்டுக்கிறேன். ப்ளீஸ் ப்ளீஸ், நாங்க அவசரமா ஒரு இடத்துக்கு போகணும் சார். ப்ளீஸ் சாரி கேட்க சொல்லு. ஐயோ கேளுங்க மாமா. இப்ப கூட இவன் சாரி கேக்குறானா பாரு. கேளுடா மாமா, கேளுங்க. கேளுடா. சாரி. அந்த பயம் இருக்கட்டும். இனிமேலாச்சும் லேடிஸ் இருக்கும்போது ஒழுங்கா வண்டி ஓட்ட பாரு. போ மாமா, போலாம் வாங்க. ஏன் சார், தெரியாத ஊர்ல இப்படிதான் பிரச்சனை பண்ணுவீங்களா? பிரச்சனை பண்ணது நானா? அவன் தான் பிரச்சனை பண்ணான். பேசாம இரு நந்தினி, கடுப்புல இருக்கேன். சார், உங்களுக்கு கோவம் வந்தா இப்படிதான் நடந்துப்பீங்களா? அவன் தெரியாம என்ன இடிச்சதுக்கும் நீங்க தெரிஞ்சு அவனை இடிச்சதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல சார்? இந்த பிலாசபி எல்லாம் நீ கொஞ்சம் எடுக்காத நந்தினி. இடிச்சிட்டு சாரி கேட்காம போனது அவன் தப்பு. அந்த தப்புக்கு என்ன பாடம் எடுக்க வேண்டாமா? உங்கள நான் கோயிலுக்குள்ள போறேன். போ. நீங்களும் வாங்க. நானா வரமாட்டேன் நந்தினி, நீ போ. கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன். இப்ப நான் உள்ள அவனை பார்த்தேன்னு வச்சுக்கோ, அப்படியே டென்ஷன் ஆயிடுவேன். கோயிலுக்கு வந்திருக்கோங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் உள்ள போய் சாமி பார்த்துட்டு வந்துடுறேன். ஆதிசக்தியே போற்றி, அங்காள பரமேஸ்வரியே போற்றி. ஓம் அடைக்கலம். நான் என் வேண்டுதலை நல்லபடியா முடிச்சிட்டேன். என் குழந்தை நல்லபடியா பிறக்கணும். மணிகண்டனுக்கும் நல்லபடியா கல்யாணம் ஆகணும் தாயே. அந்தரியே போற்றி, அபிராமியே போற்றி. ஓம் அமுத நாயகியே போற்றி, அமிர்தவல்லியே போற்றி. ஆதிபராசக்தி தாயே போற்றி போற்றி. என்னாச்சு? இங்க பாருங்க. என்னாச்சு? புனிதா, புனிதா, என்னாச்சு? புனிதா, எங்க? கொஞ்சம் தண்ணி கொண்டு வாங்கல. ஏங்க, இவங்க என் வைஃப் தான். கொஞ்சம் பாத்துக்கிறீங்களா? தண்ணி எடுத்துட்டு வந்துடுறேன். மா, எந்திரிமா. மா, என்னாச்சுங்க? இதோ தண்ணி கொண்டு வந்துட்டாங்க. கொஞ்சம் தெளிங்க. புனிதா, 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 கண்ணை திறந்து பாருங்க புனிதா. புனிதா, நாங்க தண்ணி குடிங்க. பாத்து பாத்து. எங்க ஓகேங்களா? எங்க அப்பவே இதெல்லாம் வேணாம்னு சொன்னேன், கேட்டீங்களா? வயிற்றுல குழந்தைய வச்சுட்டு இதெல்லாம் இப்ப நமக்கு தேவையாங்க?
ஓ இவங்க கர்ப்பமா இருக்காங்களா? ஆமாங்க. இங்க பாருங்க புனிதா, இவங்க மட்டும் இல்லைன்னா நீங்க நேரம் கீழே விழுந்திருப்பீங்க. ஏங்க டாக்டர் உங்களை கவனமா இருக்க சொல்லியும் வேணுனே இதெல்லாம் அடம் பிடிச்சு பண்ணிட்டு இருக்கீங்களா? ஏன்? கபிலன், எனக்கு ஒன்றும் இல்லை கபிலன். லேசா மயக்கம் வந்து தடுமாறிட்டேன், அதுக்குள்ளே இவங்க வந்து பிடிச்சிட்டாங்க. ரொம்ப தேங்க்ஸுங்க. அதெல்லாம் விடுங்க. என்னங்க நீங்க இந்த மாதிரி டைம்ல எப்படியா வேண்டுதல் பண்ணுவாங்க? கவனமா இருக்க வேண்டாமா? நல்லா சொல்லுங்க, நான் சொன்னா எங்க கேக்குறாங்க? இது பாருங்க, பரிகாரம் முடிஞ்சதுல முடிச்சிட்டீங்கல்ல? சரிங்கக்கா, இனிமே நான் பாத்துக்கிறேன். சரிப்பா, நன்றி. பாத்துக்கோங்க. சரிங்க, குடிங்க குடிங்க. என்ன ஜூஸ் இது? பைனாப்பிள் ஜூஸ்ங்க, குடிங்க. ஐயோ வேண்டாங்க. ஏங்க? கர்ப்பமா இருக்கிறவங்க இந்த ஜூஸ குடிக்க கூடாது. ஐயோ சாரிங்க, எனக்கு தெரியாது. இருக்கட்டும் பரவாயில்ல. எலுமிச்சை பழ ஜூஸ் ஏதாவது வாங்கிட்டு வாங்க. சரிங்க. கொஞ்சம் புதினா போட்டு உப்பு சக்கரை சேர்த்து போட்டு வாங்குங்க. சோடா கலந்துற போறாங்க, அதெல்லாம் வேண்டாம். வெறும் எலுமிச்சை பழம் மட்டும் போதும். சரிங்க. கொஞ்சம் இஞ்சி தட்டி போட்டு வாங்கிக்கோங்க. சரிங்க. உடம்புல தண்ணி சத்து இல்லாம போயிருக்கும். எலுமிச்சை பழ ஜூஸ் தான் சரியா இருக்கும். உடனே வாங்கிட்டு வாங்க. சரிங்க, நான் வாங்கிட்டு வந்துடுறேன். அது வரைக்கும் உங்களை கொஞ்சம் பாத்துக்க முடியுமா? நான் பாத்துக்கிறேன், நீங்க போயிட்டு சரிங்க. வாங்க. அதை எடுங்க, தண்ணி குடிச்சுக்கோங்க.